வணக்கம், நான் ஜிதேந்தர். வெல்கம் டு மை சேனல் வினோத் செல்வல் சுமங்கலி ஜுவல்லர்ஸ், சென்னை அடையா 20. இது பாருங்கள், நம்ம லேப்டாப்ஸ், மேக்புக்ஸ், மொபைல்ஸ், ஜுவல்லரி, நீங்கள் இது 3 பொருளும் ஒரு இடத்துல வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கேயுமே வாங்க முடியாது. ஏதோ ஒரு மால்ஸ் போகணும். மால்ஸில் ப்ரைஸிங் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும், எல்லாம் ப்ரைஸ் ஹையாக தான் இருக்கும். பட் உங்கள் வினோத் செல்வல் சுமங்கலி ஜுவல்லர்ஸில் இது கிரேசி காம்பினேஷன், நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு மொபைல் ஷாப்பில் கோல்டு விற்கிறாங்களா? ஆனால் ஆமாங்க, உண்மை தான். நம்ம 22 இயர்ஸாக அந்த மொபைல் ஃபீல்டில் இருக்கோம். மொபைல்ஸ் தான் சேல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஜுவல்லரி ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். பட் நம்ம இந்த ஜுவல்லரி ஃபீல்டில் நியூ இல்லை. பாஸ்ட் 40-50 இயர்ஸாக எங்கள் அங்கிள், என் பிளட் பிரதர் இந்த ஃபீல்டில் தான் இருக்காங்க. நானும் அந்த ஃபீல்ட்லேருந்து தான் இங்கே வந்துக்கிறேன். பிஃபோர் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் நான் ஜுவல்லரி தான் ரன் பண்ணியிருந்தேன். ஜுவல்லரி பிஸ்னஸில் இப்போ தான் நியூவாக 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ இந்த 22 இயர்ஸ் செலிப்ரேஷன் ஃபார் மொபைல் அண்ட் 1 இயர் செலிப்ரேஷன் ஃபார் ஜுவல்லரி, பியூட்டிஃபுல் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் டெய்லி டே பை டே கோல்டு ப்ரைஸ் கூட்டிகிட்டே வருது. நான் மொபைல் ஷாப் வச்சிருந்தும் போது ஸ்மால் குவான்டிட்டி 1 கிராம், 5 கிராம், 10 கிராம், 20 கிராம்ஸ் கோல்ட்ஸ் வாங்கிட்டே இருப்பேன். அப்படி சேர்த்து தான் நான் நிறைய கிலோ கணக்கில் கோல்டு சேர்த்தேன். அப்படி சேர்த்து என் சேவிங்ஸில் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கோல்டு ஜுவல்லரி, இந்த ஷாப்பு. நான் ஜுவல்லரி பை பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணது 400 rupees per கிராம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2000 rupees per கிராம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் 3000 per கிராம் இருந்துச்சு. நான் ஜுவல்லரி ஸ்டார்ட் பண்ணும்போது பிஃபோர் 1 இயர் 5500 per கிராம் இருந்துச்சு. பட் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இன்றைக்கி கோல்டு ரேட் 9025 per கிராம். ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பெரியவங்க சொல்லிக்கிறாங்க, மண்ணிலையோ பொண்ணுலையோ காசு போட்டால் வேஸ்ட் ஆகாது. உண்மைதாங்க. பட் மண்ணில் காசு போடுறோம், அது பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணால் நம்ம கையில் இல்லை. 1 month ஆகலாம், 1 year ஆகலாம், 5 years ஆகலாம். அது நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. பட் கோல்டு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நாங்கள் பாருங்கள், 400 rupees கோல்டு வாங்கி இன்றைக்கி 9000 rupees per கிராம் கோல்டு சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என் ஆவரேஜ் காஸ்ட் பண்ணிங்கன்னா 3000, 4000 தான் இருக்கும். பட் எனக்கு பாருங்கள் 50% க்ரோத் இருக்குது. 4000 நீங்கள் 9000 நீங்கள் 100% மேலே க்ரோத் இருக்குது. ஸோ நீங்களும் சின்ன சேவிங்ஸ் 5 பவுன் 10 பவுன் வாங்க வேண்டாம், 1 கிராம் காயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன சேவிங்ஸை நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுங்க. ஸோ எப்பப்போ உங்களுக்கு கேஷ் இருக்கோ அப்பப்போ சேவிங் பண்ணுங்கள். நம்ம ஷாப்புக்கு வாங்க, கோல்டு காயின்ஸ் வாங்கிக்கோங்க. ஜீரோ வேஸ்டேஜ், ஜீரோ மேக்கிங் சார்ஜ். கோல்டு காயின்ஸ் வேஸ்டேஜ் இல்லை, மேக்கிங் இல்லை, ஜஸ்ட் 3% ஜிஎஸ்டி. ஆமாங்க, ஜஸ்ட் 3% ஜிஎஸ்டி. இது உண்மைதான். நீங்கள் எந்த பிராண்டு ஜுவல்லரி வாங்கணும் 3% ஜிஎஸ்டி வாங்குவாங்க, ப்ளஸ் சின்ன அமௌண்ட் மேக்கிங் சார்ஜ் ஒரு வேஸ்டேஜ் சொல்லி கலெக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஷாப்பில் வேஸ்டேஜும் இல்லை, மேக்கிங் சார்ஜும் இல்லை, ஜஸ்ட் 3% ஜிஎஸ்டி. ஆமாங்க, உண்மை. நம்புங்க. நம்ம கொடுக்க கோல்டு காயினும் 916 ஹால்மார்க் தரத்தை எங்கே வேணால் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கவர்மெண்ட் அப்ரூவ் தான், பயப்படாமல் வாங்கி போகலாம். எந்த ஷாப் எந்த ஜுவல்லரி போய் செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம ஷாப்பில் வாங்கின ஒரு பெஸ்ட் ஆஃபர் என்னென்னா, எங்கிட்ட வாங்கின ஜுவல் மட்டும் இல்லை, எந்த ஷாப்பில் வாங்கின 916 ஜுவல் சேம் ரேட்டு நாங்கள் வாங்கிப்போம். ஜஸ்ட் ஜிஎஸ்டி அமௌண்ட் 3% கட் பண்ணுவோம். ப்ளஸ் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தால், அந்த ஜுவல் மெல்ட் பண்ணுறதா மெல்ட்டிங் பண்ணும்போது சின்ன வெயிட் கம்மியாகும், அந்த வெயிட் மட்டும் கம்மி பண்ணிப்போம். பட் சேம் ப்ரைஸ், நாங்கள் என்ன ப்ரைஸ் சேல் பண்ணுறோமோ அதே ப்ரைஸ் உங்கள்கிட்ட வாங்கிப்போம். நீங்கள் அணுகிற ஒரே இடம் வினோத் செல்வல் சுமங்கலி ஜுவல்லர்ஸ், அடையா, சென்னை 20. தேங்க்யூ.